शक्तिरूपेण संस्थिता नमस्तस्मै नमस्तस्यै नमस्तस्मै नमो नमः नमस्तस्मै नमो नमः हरि ओम உலகத்திற்கே தாயாக அருளும் அன்பும் கருணையும் நம் அல்லல்களை அறுக்கும் கடைக்கண் அங்கையர் கண்ணியான மீனாட்சி அம்மனை வணங்கி வேண்டி பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தரின் பொற்பாதங்களை நமஸ்கரித்து மாசக்தி 2025 தொடங்குவோம். தொடக்க விழாவிற்கு முதலில் சின்மய தேவி குழுவினருக்கு எல்லாமுமாய் திகழும் எங்கள் சுவாமிஜி சின்மயா மிஷன் சுவாமிஜி சுவாமி சிவயோகானந்தாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது சிறப்பு விருந்தினராக இன்று நம்மிடையே வந்திருக்கும் திருமதி ஹம்சப்பிரியா அவர்கள், அகாடமிக் டைரக்டர் ஆஃப் மகாத்மா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் செயலர் திரு திருமலையப்பன்ஜி அவர்களை அழைக்கிறேன். எங்கள் துணைத் தலைவர் திரு கோபால் சுவாமிஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எங்களது மூத்த தேவி குழுவின் உறுப்பினரான திருமதி தேவி நாகமணியன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். ஹரி ஓம். மாசக்தி பெண்களுக்கான முகாமை சின்மயா மிஷன் மதுரை தேவி குழுவினர் கடந்த 15 வருடங்களாக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த வருடமும் இனிதே ஆரம்பிக்க உள்ளோம். அம்பாளை அழைத்து இறைவணக்கம் பாட வருகிறார் எங்கள் தேவி குழு உறுப்பினர் ஜெயஜானகி அவர்கள். அம்பா ஜகதம்பா அருள் செய்யவா, அம்பா ஜகதம்பா அருள் செய்யவா, ஆனந்த நாயகியே அழகான இசை கேட்டு அம்பா ஜகதம்பா அருள் செய்யவா, ஆனந்த நாயகியே அழகான இசை கேட்டு அம்பா ஜகதம்பா அருள் செய்யவா. இன்று வரை உன்னை எண்ணாத நாளில்லை, இன்று வரை உன்னை எண்ணாத நாளில்லை, ஈடில்லா உன்னருளுக்கேங்காத மனம் இல்லை, ஈடில்லா உன்னருளுக்கேங்காத மனம் இல்லை, அம்பா ஜகதம்பா அருள் செய்யவா, ஆனந்த நாயகியே அழகான இசை கேட்டு அம்பா ஜகதம்பா அருள் செய்யவா. உன் எழில் என் கண்ணில் ஒளியாய் தெரியுதம்மா, உன் எழில் என் கண்ணில் ஒளியாய் தெரியுதம்மா, ஊமையனதுள்ளம் உன்னை பற்றி பாடுதம்மா, உன் எழில் என் கண்ணில் ஒளியாய் தெரியுதம்மா, ஊமையனதுள்ளம் உன்னை பற்றி பாடுதம்மா, எங்கும் நிறைந்திடும் அற்புதமே கற்பகமே, என்றும் நிறைந்திடும் அற்புதமே கற்பகமே, ஏற்றமுடன் வாழ்ந்திடவே எல்லோரும் மகிழ்ந்திடவே, ஏற்றமுடன் வாழ்ந்திடவே எல்லோரும் மகிழ்ந்திடவே, தண்டை சிலம்பொலி கிண்கிணி நாதமாய் மென்பதம் வைத்து நீ வாராய், தண்டை சிலம்பொலி கிண்கிணி நாதமாய் மென்பதம் வைத்து நீ வாராய், கெண்டை விழி உந்தன் அன்பினை தந்திட புன்னகை பொங்கியே வாராய், கெண்டை விழி உந்தன் அன்பினை தந்திட புன்னகை பொங்கியே வாராய், விண்ணிலும் மண்ணிலும் போற்றி புகழ்ந்திடும் மென்கரம் நீட்டியே வாராய், விண்ணிலும் மண்ணிலும் போற்றி புகழ்ந்திடும் மென்கரம் நீட்டியே வாராய்,
நாயகி மதுரசவேணி தேவி மங்களம் தந்திடும் மங்கள நாயகி மதுரசவேணி தேவி தேவி என் தேவி அம்பா ஜெகதம்பா அருள் செய்யவா ஆனந்த நாயகியே அழகான இசை கேட்டு அம்பா ஜெகதம்பா அருள் செய்யவா ஹரி ஓம். அம்பா ஜெகதம்பா அருள்மழையை பொழியட்டும். விளக்கு என்பது அறிவு, ஒளி, அமைதி மற்றும் முன்னேற்றத்தின் அடையாளமாகும். இதன் ஒளியில் எதிர்காலத்தில் நம்பிக்கை வெளிப்படுகின்றது. ஞான விளக்கை ஏற்றுவதற்கு எங்கள் சுவாமிஜி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஓம் असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम शांति शांति शांति. श्री सद्गुरुनाथ महाराज की जय. ओम श्री मात्रे नमः. ओम श्री मात्रे नमः. ओम श्री मात्रे नमः. हरि ओम. நமது பாரத கலாச்சாரத்தில் பெண்களுக்கென்று சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடம் தரப்பட்டுள்ளது. பெண்கள் நம் சமுதாயத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறார்கள். மனுஸ்மிருதி கூறுகிறது, எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே இறைவன் மகிழ்கிறான். மாறாக எங்கே பெண்கள் முறையாக நடத்தப்படவில்லையோ அங்கு செய்யப்படும் செயல்கள் சரியான முடிவுகளை தருவதில்லை. Each facet of womanhood and the multiple roles that a woman plays have always been cherished and nurtured by our society. One such event that reminds us about the divinity and the immense potential within all of us is the Ma Shakti, which Chinmaya Mission Madurai has been conducting for the past several years. It is an honor for me to welcome you all today to a program that is sure to inspire. எங்களை எல்லாம் எல்லாவற்றிலும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் ஆச்சாரியா சுவாமி சிவயோகானந்தா அவர்களின் பாதம் பணிந்து அவர்களை வரவேற்கிறேன். ஹரியோம் சுவாமிஜி. தொடர்ந்து பிரம்மச்சாரி ஸ்ரீ ஜிதேஷ் சைத்தன்யா அவர்களை பணிந்து வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி ஹம்சப்ரியா, அகாடமிக்ஸ் டைரக்டர் ஆஃப் மகாத்மா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவர்களை சின்மயா மிஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சின்மயா மிஷன் வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ கோபால் சாமிஜி, செயலர் ஸ்ரீ திருமலையப்பன்ஜி மற்றும் சீனியர் தேவி குரூப் மெம்பர் ஸ்ரீமதி தேவி நாகமணியன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். On behalf of Chinmaya Mission Madurai, I also extend a warm welcome to all the ladies gathered here
for today's event, our mission members, Devi Group members, Chinmaya Yuva Kendra members, and all our sponsors, stall in charges, and representatives of the press. Thank you. Hari Om. விருந்தினரை அறிமுகப்படுத்த திருமதி ஜோதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ध्यानमूलं गुरुमूर्ति, पूजामूलं गुरुर्पदं, मन्त्रमूलं गुरुर्वाक्यं, मोक्षमूलं गुरुकृपा, मोक्षमूलं गुरुकृपा. With the blessings of Lord Dakshinamurti, Pujya Guruve, Gurudev Swami Chinmayananda ji and our Swamiji Sivayogananda ji, we are present here. Hari Om Swamiji. A heartfelt thank you to Brahmachari Jitesh Chaitanya ji for his unwavering perseverance and dedication in making this event possible. It is an absolute honor to introduce a remarkable educator, a dedicated psychologist and inspiring mentor, Srimati Hamsapriya. Graduating in psychology, she was deeply influenced and mentored by her guru, her mother, Sri Premalata Pannirselvam, who instilled in her the passion for teaching. Further shaping her journey, she was trained and coached in guidance and counseling by the Dr. Emma Gonzalez, equipping her with the skills to support and uplift students. Her career began as a psychologist working with mentally challenged children, later transitioning into a school counselor role. She then took on the responsibility of a special education teacher dedicated to the helping academically challenged students. Her deep connection with the psychology became the foundation of her teaching, enabling her to work with the grades, sensitivity and understanding, recognizing that every student is unique and different. Since 1994, Srimati Hamsapriya has remained a devoted part of Mahatma School, shaping the lives of students and contributing immensely to education. From stepping into the school right after graduation to rising as a curriculum designer alongside her colleagues, her journey reflects dedication, passion, and unwavering commitment to students' growth. Through her travels and interactions with experts in education, she has gained a profound realization. Education is not just about teaching, it is about learning from children just as deeply as we teach them. Inspired by Maria Montessori Playway method of pedagogy, she strongly believes in creating a nurturing, engaging, and student-centered environment. Her goal is to build trust with students, caring them wholeheartedly and preparing them for a bright future. In her own words, I hated school as a student, but I love school as a teacher. It is this transfer as truly exceptional educator. On behalf of everyone from Chinmaya Mission, join me in welcoming Srimati Hamsapriya. Once again, thanking you, one and all. Thank you, Jyoti. மேடம் ஹம்சப்பிரியா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு மேடைக்கு அழைக்கிறோம். ஹரி ஓம் சொல்லாட்டி நான் அது வரைக்கும் ஹரி ஓம் சொன்னேன். ஹரி ஓம். இந்த சத்தம் பத்தாது, அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹரி ஓம். தேங்க்யூ. ஸோ ஹாப்பி மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் ஹியர். என்னோட முதல் வணக்கம் நம்ம குருஜிக்கு தான். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் வந்து பேச வந்திருக்கணும், நான் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு ஆர்த்தி அம்மாட்ட வந்து நேற்று ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சுவாமிஜி சொல்லிட்டார் நீங்கள் தான் அம்மாவுக்கு பதில் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு தெரியுமோ தெரியலையோ, குரு வந்து வான்னு சொன்னான்னா என்ன செய்யணும், நம்ம கத்தி சொல்லணும். குரு வான்னு சொன்னால் என்ன சொல்லணும், வரணும். ஸோ என்னோட முதல் வணக்கம் நம்ம குருவுக்கு. குரு சொன்னனால கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா ஸ்கூலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மதுரையை சுற்றினவங்க என்னன்னு சொல்லுவாங்க,
அப்படின்னு கிடையாது. மதுரை சுற்றினவங்க மதுரை விட்டு எங்கேயாவது வெளில போவோமா? அது மாதிரி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சேன்னா ஸ்கூலை தவிர வேறு உலகமே தெரியாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலுக்குள்ளே தான். ஏன்னா என்னோட கலீக்ஸும் இங்கே வந்திருக்காங்க காம்படிஷனுக்கெல்லாம். அவங்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருப்போம் எந்த நேரமும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அந்த ரொட்டீனில் இருந்து இன்றைக்கி எல்லோரும் இங்கே பார்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வருஷம் சுவாமிஜி வந்து கண்டிப்பாக இந்த நாளை வந்து மா சக்தின்னு ஒரு முக்கியமான நாளாக கொண்டாடுறது வந்து அது வந்து ஒரு ரிச்சுவல்லே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடினோம்னா அது வருஷம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரிச்சுவல் தான். பட் இதை ரிச்சுவலாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. பிகாஸ் இந்த நாள் நம்ம பண்ணிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் நிப்பாட்டிட்டு நமக்காக நம்ம யோசிக்கிற நாள் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிறைய நேரம் நம்ம வந்து பெண்களாக இருக்கும்போது நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கே நம்ம இருக்கமான்றதே தெரியாமல் கரைஞ்சி போய் தான் நம்மளோட வேலைக்காகவும் சரி நம்ம வீட்டுக்காகவும் சரி நம்ம வந்து இருக்கோம். என்னோடய அனுபவம் எல்லாம் ஒரு டீச்சராக மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாலும் கூட ஒரு டீச்சராக நான் இன்றைக்கி வந்து நம்மளை மாதிரி பெண்களுக்கெல்லாம் பெண் குழந்தைகள் பள்ளியில் இருக்க பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியராக இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி நம்மளாம் எப்படி வந்து இருக்கோம் அப்படின்றத வந்து நாளுக்கு நாள் நான் வந்து பள்ளியில் வந்து பார்த்துட்ருக்கேன். பெற்றோர்கள்ட்ட பேசும்போது வந்து அதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கேன். என்னை பற்றி வாசிக்கும் போது கூட அவங்க வந்து சொன்னாங்க, ஐ ஹேட்டட் ஸ்கூல் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் பட் ஐ லவ் ஸ்கூல் ஆஸ் அ teacher அப்படின்னு சொன்னாங்க. Because that is the most important transformation that can come to anybody when we spend a lot of time with children. So my mother also did not want to become a teacher. She was preparing for her civil service examination. When she was asked to come and fill a short period of time as a principal in Rotary Lahari Matriculation School, she was only requested just to spend only 3 months. So she also thought, okay, I'll take a break for 3 months and go into the school as a principal, and she started her career in Rotary School. But then 3 months has now become 50 years. You know, that's too long a period. So she went at about 22 years as a principal. The first position she held itself was not a teacher. She was only given the post of a principal. Until today, she is only with children and she's only with school. இப்போ நாங்களே வந்து ஸ்கூலை வந்து இவ்வளோ ஒரு ஈடுபாடோடு வந்து கவனிக்கணும்னா என்ன காரணமாக இருக்கும்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? பேஷன். அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் தான் ஸ்கூல் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேனே. சில்ட்ரன். ஸோ தேர்ட் ஆன்சர் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி. 2 ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ தேர்ட் ஆன்சர் என்னோடது. எங்கள் அம்மா மட்டும்தான். nothing else, just the mother. ஸோ அம்மா வந்து she is like என்ன பண்ணுறாங்க வீட்டில் அவங்கள பார்த்து தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் we just reflect. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறத வந்து அவங்க சொல்கிறது கூட கிடையாது. எங்கள் அம்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது நீங்கள் எல்லாம் இப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், நீங்கள் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி எங்களுக்கு எந்த இதுவுமே சொல்கிறதுக்கு அவங்க நேரம் கிடையாது. பிகாஸ் we were raised, my aunt also has come along with me, we were raised only by my grandmother. Okay, so my mother was given full freedom to work, so we were raised by my grandmother. My grandmother was also a very busy person inside the house. She was super busy inside the house because those days and all we did not have a maid, and my grandmother was a perfectionist. So right from morning till night, I've never seen my grandmother sleep in the afternoon at all. Even when she became great grandmother, she continued to be very busy, like how everybody goes out for work. So I think that is the most important thing for them to be very healthy in life. So she did not advise us also. But still, we got so committed looking at her passion, whatever she was doing. We felt like we have to do it for the sake of my mother. So, இன்னைக்கு மகாத்மா ஸ்கூலே வந்து நான் மகாத்மா ஸ்கூலுக்கு வேலை பார்க்குறேன்னான்னு எனக்கு தெரியாது. But I work for the commitment my mother has with so much of passion and with so much of dedication that she does for her students. So, I only started doing at that point. You know, from that point, from that angle only, I work even today in school. It's very important for us. But why I have to make mention of this is, many a times we may tell our children, நீங்களாம் இப்படி இருக்கணும், நீங்களாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து நிறைய அட்வைஸ் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு வந்து நம்மளே நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஃபோனில் பேசும்போது வேறு மாதிரி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களாம் என்ன செய்வாங்க? நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா இல்லை நீங்கள் பண்ணுறத செய்வாங்களா?
பண்ணுறதை மட்டும்தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எதுவுமே குழந்தைங்கள் கூட எதுவும் சொல்லவே வேணாம். நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் வேல்யூஸை, அதை வந்து உள்ளேயும் வெளியிலையும் ஒரே மாதிரி இருந்துட்டாவே போதும். அதுவே நம்ம சில்ட்ரனுக்கு நம்ம கொடுக்குற பெரிய சொத்து. நம்ம ஒன்றும் யாருக்கும் எந்த சொத்தே சேர்த்தே வைக்க வேணாம். இப்போது நம்ம இந்த டெட் டாக்ஸ் எல்லாம் நம்ம நிறையா கேட்குறோம். அதில் ஒருத்தர் அடிக்கடி பேசுகிறவரை வந்து நான் கேட்பேன். அவர் பேர் வந்து சைமன் சினக். ஸோ நேற்று கூட கிளாஸில் அவரோட வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு பார்த்து நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து சொல்கிறார், இந்த ஜெனரேஷன் ஸ்பெஷலி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அவங்கெல்லாம் வந்து ப்ரிவிலேஜ்டு ஜெனரேஷன். ஏன்னா நாங்கள்லாம் பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். அப்படி கண்ணால் பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையானது கூட அம்மா அப்பாட்ட கேட்குறதுக்கு வந்து சூப்பராக யோசிப்போம். இது கேட்கலாமா, இது இவங்கள்ட்ட வந்து கேட்டால் எப்படி இருக்கும், அம்மா அப்பா என்ன நினச்சிப்பாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வந்து அப்போயே சொல்லாமையே சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து நம்ம மனசில் வந்து வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அந்த மாதிரியே கிடையாது. பிகாஸ் இன்றைக்கி இருக்க எந்த சோஷியல் ஸ்டேட்டாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட அம்மா அப்பாலாம் இன்றைக்கி வந்து சொத்து சம்பாரித்து வச்சுருக்காங்க, இருக்குது, லாக்கரில் இருக்குது, இல்லை ஏதோ வழியில் there is some wealth that is generated by the families. ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி கிளாஸ் ரூம்லேயும் பார்க்குறேன். அதை இன்றைக்கி எங்கள்கிட்ட வேலை பார்க்குற ரொம்ப யங் டீச்சர்ஸ்கிட்ட பார்க்குறேன். இன்னும் இப்போ தான் வந்து 22 years 23 years இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கிராஜுவேஷன் முடித்தோடனே those who come into the school அவங்கக்கிட்ட வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து பார்க்குறேன். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒத்து வரல, வேலை பார்க்குறவங்களோட பிடிக்கலைன்னா அடுத்த நிமிஷம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரெசிக்னேஷன் கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்குது இன்றைக்கி பார்க்குறேன் நான். ஸோ அப்போ வந்து என்ன வந்து நம்மளோட இதில் வந்து என்ன மாற்றம் வந்துச்சு, ஏன் இப்படி இருக்கும்? ரிமோட் லைஃப் மாதிரி தான், டக்குன்னு வந்து தே வாண்ட் த சீன் டு சேஞ்ச். அப்போ இதெல்லாம் வந்து மாறணும்னா இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சில்ட்ரனை ஸ்கூலில் வந்து ரொம்ப பேஷன்ஸோடு வந்து அவங்களெல்லாம் கொண்டு வரணும்னா ஆஸ் டீச்சர்ஸ் நாங்கள் கூட வந்து இதை எப்போயும் நினைக்கிறேன், இன்னும் நம்ம வந்து டீப்பன் பண்ணணும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸுன்றது என்னோடய ஸ்ட்ராங் ஃபீலிங். ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிடுன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளோட இதில் வந்து இன்றைக்கி பெண்களை பற்றி பேசும்போதே நம்ம தன் இறந்த கணவரை திருப்பி கொண்டு வந்த ஒரு சத்யவான் சாவித்திரி கதை இருக்குது. ஆனால் அதில் வந்து எங்கேயாவது கதை நம்மளோட புராணத்துலேயோ இதுலேயோ ஆண்கள் பெண்களுக்காக இறந்த பெண்ணை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்த கதை நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லணும். இல்லை. அப்போ நம்மளாம் யாருன்றது அந்த ஒரு கதை சொன்னாவே போதும். எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள் நம்மெல்லாம், எவ்வளோ நம்ம ஃபேமிலிக்காக வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து அந்த காலத்தில் கொடுத்து இருந்திருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கான்றதை வந்து நான் சொல்லக்கூடாது. பட் உங்களுக்கே வந்து டிவியில் பார்க்குறீங்க எப்படி வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து விமன் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது வந்து இன்றைக்கி செல்ஃபோன் வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட், சூப்பர் சப்போர்ட். இது 100% வந்து இந்த ஜெனரேஷனுக்கு தேவையான விஷயங்கள் தான். கடவுளும் எவல்யூஷனும் வந்து நமக்கு என்னென்ன தேவை அந்தந்த காலத்துக்கு அதை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெக்னாலஜி நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ எனக்கு மொபைல் ஃபோன் வந்து நல்லதா கெட்டதான்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை, அது நல்லதுன்னு தான் 100% நினைக்கிறேன் நான். பிகாஸ் அதோட சப்போர்ட் வந்து இன்றைக்கி அப்படி வந்து இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு விமன் ஆல்சோ. இன்றைக்கி நான் வெரி குட் அட் சம்திங். நான் என் வீட்டில் வந்து சூப்பராக சமைப்பேன். நான் சமைக்கிற ஸ்கில்ஸை வந்து வீட்டில் சாப்பிட்றவங்க வந்து நல்லா இருக்கான்னு கூட சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறது கூட இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் குக்காக இருக்கலாம், பட் அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு கூட ஒரு ரிசப்ஷன் சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இருக்காது. பட் அதே இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ உங்கள் சமையலை செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ மைட் கெட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஸோ இன்றைக்கி அந்த கைண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி மொபைல் ஃபோன் இஸ் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் டு அஸ். பட் அதே மொபைல் ஃபோனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெரியாதனால தான் இன்றைக்கி நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறோம். அதே மொபைல் ஃபோனை வச்சு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்றதையும் வீடியோ எடுத்து உடனே நியூஸில் உடனே இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பதிவு பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்னமோ 2 கண்ணு தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இங்கே நின்னாலும் கூட இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க. அந்த உணர்தலோட அந்த அவேர்னஸோட எல்லா பெண்களும் இந்த உலகத்தில் வந்து வாழணும். பிகாஸ் நம்ம டெஃபினட்டாக ஆண்களை விட
டிஃப்ரெண்ட்டு தான். என்றைக்குமே ஆண்களுக்கு ஈக்குவல் அப்படின்றதே நான் பேசினதே கிடையாது. அவங்களுக்கும் மேலே தான் நம்ம அவங்களுக்கு ஈக்குவல்லாம் கிடையவே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஒரு டெலிவரி அவங்கெல்லாம் வந்து அண்டர்கோ பண்ணால் போதும், கதை அங்கே முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொரு மந்த்து ஒரு சில பெண்களுக்கெல்லாம் மாதம் when they undergo the menstrual cycle, அதுவும் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க when they have so much of challenge with their menstrual cycle, அவங்க ஒவ்வொரு நாளும் 40 நிமிஷம் ஒரு கிளாஸை நின்று நடத்தினா it is equivalent to so many minutes of runningன்னு வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை எத்தனை மினிட்ஸ்ன்னு. பட் ஒவ்வொரு 40 நிமிஷமும் ஒரு டீச்சர் கிளாஸ் முன்னாடி நின்று அவங்க எக்ஸர்ட் பண்ணி பாடம் நடத்துறது வந்து it is equivalent to this many minutes of jogging அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் டீச்சர்ஸ் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்து ஸ்கூலையும் பார்க்குறது வந்து இட் இஸ் a huge challenge. பிகாஸ் நான் சொல்லிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் ஸ்கூல், எனக்கு அது பியாண்டாக எதுவுமே தெரியாது. ஸோ எங்கள் அம்மா வந்து எங்களை ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க வச்சாங்க. I was in 3rd standard. அப்போது she was working in another campus, in another school. அப்போது அந்த ஸ்கூலில் வந்து எங்கள் அம்மா வந்து ஃபீஸ் கட்டலைன்னா என்ன பண்ணணும், என்ன நடக்கும்? ஃபைன் போடுவாங்களா? இந்த ஸ்கூலில் ஃபைன் போடலை. அவங்க வந்து வெளியில் நின்றுட்டு இருந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் என்னையும் என் தங்கையும் உட்கார வச்சு வீட்டுக்கு அட்ரஸை மட்டும் எழுதி அனுப்பிட்டாங்க. இந்த காலத்தில் யாராவது அந்த மாதிரி பிள்ளைங்களை தனியாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி இந்த பிள்ளைங்களை போய் ஃபீஸ் கட்டலை வீட்டில் போய் விடுங்க அப்படின்னு சொன்னால் என்னாகும்? நாளைக்கு ஹெட்லைன்ஸ் அவங்க தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் இப்போ இருக்கோம். பட் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து எங்களை வச்சு அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு சாயந்தரம் நாங்கள் வந்து வந்தோடனே எங்கள் பாட்டி இந்த மாதிரி வந்து என்ன இவங்கெல்லாம் சீக்கிரமாக இருக்காங்கன்னு இதுதான் காரணம்னு சொன்ன உடனேயும் எங்கள் அம்மா அடுத்த நாள் போய் அந்த ஸ்கூலில் வந்து அவங்க வந்து டிசி வாங்கி அவங்கள சத்தம் போட்டு டிசி வாங்கிட்டு வந்துட்டாங்க. டிசி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மாதத்துலேயே நான் அப்போ வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 4th படிக்கும் போதே மகாத்மா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ரெண்டட் பில்டிங்கில் 1983 32 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண வருஷமே அந்த ஸ்கூலில் யாரெல்லாம் டீச்சர்ஸாக சேர்ந்தாங்களோ அவங்க குழந்தைங்க அந்த ஸ்கூலில் படிக்கணும்னா கண்டிப்பாக 1 பைசா ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். எங்களோட டீச்சர்ஸ் சில்ட்ரன் எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் கேம்பஸ் இந்த கரிக்குலம் வேணும் இது வேணும்னா இந்த கேம்பஸில் படிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரீ எஜுகேஷன் ரைட் ஃப்ரம் தேர் kindergarten to 12th standard. அடுத்து பெண்கள் வந்து they run 2 institutions. If they come out for work, they're working in the school as a teacher and they have to go back home, and at home also they have so many roles. They might be a daughter-in-law, mother, they have they are definitely a wife there, and they have so much that they have to play many roles inside the house. At least school they are only a teacher, one role, but when they get back home they have so much. Some of them even might be party for their grandchildren. There's so much that they have to do. So நம்ம ஸ்கூலில் 4:30க்கு வந்து ஒரு கேம்பஸில் முடியுதா, இன்னொரு ஸ்கூலில் வந்து 4 PM முடியுது, இன்னொரு ஸ்கூலில் 5 PM முடியுது. ஸ்கூல் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே எங்கள் ஸ்கூலில் காக்கா கூட இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா 99% of us are women. ஸோ எல்லா விமனும் அவங்கவுங்க வீட்டை போய் நல்லா பார்த்தா தான் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வரும்போதும் சந்தோஷமாக வர முடியும். இது வந்து இது ஒரு விமன் அவங்க வந்து ஃபவுண்டர் இஸ் அ விமன் இருக்கிறனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியும். அது நமக்கு தான் தெரியும் இன்னொருத்தங்க வந்து என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டுவர்ட்ஸ் அ சப்போர்ட் ஆஃப் விமன் தான். ஏன் இவ்வளோ சப்போர்ட் நமக்கு வேணும்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் we will excel very well. அண்ட் நம்ம ஸ்கூலில் இருக்க எல்லாமே வந்து more than male teachers, we only have female teachers because we feel that whenever there is a situation, there are 2 things that guides us to make a decision. We can either be kind or we can be right. Which one do you think a teacher should follow? Right, is it? But I believe in being kind. Okay, எல்லா டைமும் நான் ரைட்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். நான் ரைட்டாக இருக்கணும்னா அந்த சைல்டு ஏதாவது தப்பு பண்ணால் ஐ ஹாவ் டு
punish. ஸோ பனிஷ் பண்ணுறதும் வந்து இன்றைக்கி இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து தே ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல், டூ கேர்ஃபுல், பிகாஸ் ஸ்கூல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அண்ட் டுடேஸ் டீச்சர்ஸ் பிளே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் வாட் இஸ் நாட் பிளேட் அட் ஹோம். At school, the teacher sometimes has to be a sister, she has to be a mother, or she has to be like a father, even a playmate. You know, teachers have to play with children also, even whether it is a kindergarten class or at a senior class. The teacher has to be humorous in the class, make children feel very happy. Because முந்தியெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வெளியில் போனேன்னா யார்கிட்டையும் பேசாத, பத்திரமா வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து தான் பத்திரமா இருக்கிறத பற்றி சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்? வீட்டுக்குள்ளே போன உடனேயுமே there are so many distraction. டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து அம்மா அப்பா 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இங்கே வந்து ஒருத்தவங்க டேக்ஸில் இருக்காங்க, இன்னொரு இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்காங்க. அவங்க பையனை வந்து அவங்க ராத்திரி பார்க்கும்போது 8:30-9 மணி தான் இருக்கும். நாங்களே ஸ்கூலில் கவனிக்கிறோம், முதுகே இப்படி மாறிடுச்சு. 8th ஸ்டாண்டர்டில் இப்படி தான் இருக்குது, இப்படி கூன் போட்டு தான் நடந்து வரான். அதுக்கு ரீசன் வந்து அத்தனை மணி நேரம் ஹீ ஸ்பெண்டிங் ஆன் த மொபைல் ஃபோன் அண்ட் ஆன் த கேட்ஜெட். ஸோ அந்த மாதிரி வந்து சில்ட்ரனுக்கு வந்து அப்போ டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து ஸ்கூலில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்றத அந்த ரோல் இனிமேல் வந்து டீச்சர்ஸ் கேன் நெவர் ஓப்பன் த புக் அண்ட் கம்ப்ளீட் த கரிக்குலம், பட் டீச்சர்ஸ் மஸ்ட் ஒர்க் ஹார்ட் டு பில்ட் த கேரக்டர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. மேடம் வந்திருக்காங்க, அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து நீங்கள் நாள் முழுசும் கேட்கலாம், அவ்வளோ பிரமாதமாக பேசுவாங்க. சுவாமிஜியோடது வந்து எக்கச்சக்கமான டைம் நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவை சுவாமிஜி பேசும்போதும் இட் வில் லீவ் அஸ் சம்திங் தட் யூ வில் கேரி இட் த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ சுவாமி ஒரு தடவை வந்து நம்ம ஸ்கூலில் பேசும்போது சொன்னாங்க, இஃப் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்ட் யூ வில் பிகம் ரெஸ்ட். அன்னைக்கு சொன்னார், பட் அது அப்படியே என் மனசில் வந்து அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து பதிவாயிருக்கு. எங்கள் டீச்சர்ஸ்டையும் சொல்லுவேன், இஃப் யூ ரெஸ்ட் யூ வில் பிகம் அ ரஸ்ட், யூ வில் கெட் ரஸ்டட். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நாளில் இவ்வளோ பெரிய பேச்செல்லாம் நீங்கள் கேட்க போகிறது வந்து இட் ஷுட் நாட் ரிமைன் வித் யூ ஆஸ் அன் இன்ஃபர்மேஷன், பட் திஸ் டே, திஸ் மூமெண்ட், இட் மஸ்ட் கிரியேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஆல் அவர் மைண்ட்ஸ், பிகாஸ் வி ஹவ் ஸோ மச் ஆஃப் பவர் அண்ட் வித் அவர் பவர் வி கேன் சேஞ்ச் அவர் வேர்ல்ட். பிகாஸ் இன்றைக்கி இந்தியா வந்து இன்றைக்கி மதுரையில் இருக்கோம். மதுரை பற்றி இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. என்ன வந்துச்சு நியூஸ் பேப்பரில்? மதுரை இஸ் 6,000 year old city. உலகத்திலேயே எங்கேயுமே இவ்வளோ பெரிய வருஷம் வந்து இப்போ நம்ம வந்து ஏத்தன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வேறு அதுக்கு சுற்றி இருக்க அந்த கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கலாம். அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துச்சு, பட் ஏதோ ஒரு வால்கனோ இதானனால அந்த ஊரே போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி சரித்திரமெல்லாம் இருக்குது. பட் மதுரைக்கு மட்டும்தான் 6000 வருஷமாக இதே பூமி மேலே ஏறி நின்று நம்ம எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்கோம். அது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம். அப்படிப்பட்ட மதுரையில் மீனாட்சியோட அருள் நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே கூடயே இருந்து நம்மளை வந்து வழி நடத்தணும். இந்த வாய்ப்பு கொடுத்த சுவாமிஜிக்கு என்னோட முதல் கண் வணக்கம். நன்றி சுவாமி. ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் த்ரூ அவுட் அவர் லைஃப்ஸ். தேங்க்யூ. ஹரியோம். ஹரியோம் அம்மா. சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் குழந்தைகளை செதுக்கும் ஒரு மகத்தான பொறுப்பை அந்த பராசக்தி எல்லா சக்தியையும் இவர்கள் மொத்த குடும்பத்திற்கே அளித்திருக்கிறாள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. her passion, her love and respect for her mother is really commendable. நீங்கள் எங்கள் மாசக்திக்கு நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மேம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சின்மயா மிஷன் சார்பாக நினைவு பரிசினை வழங்குமாறு திருமதி முத்துலட்சுமி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Every great event is illuminated by the presence of a guiding light, a beacon of wisdom and inspiration. Today we are deeply honored to have a revered presence among us, our respected Swamiji, Swami Shivayogananda Ji.
सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. हरि ओम. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் மீனாட்சி சொக்கநாதருடைய பரிபூரணமான அனுகிரகமும் குருநாதருடைய ஆசைகளும் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி பிரியா அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். எனக்கு அடுத்ததாக திருமதி ரேவதி சுபலட்சுமி அவர்கள் இன்னும் அற்புதமாக பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்றார்கள். இது மாசக்தி பெண்களுக்கான தினமாக இருப்பதால் நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு 10 நிமிடங்கள் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த மாசக்தி என்கின்ற இந்த தலைப்பு அது எதை குறிக்கின்றது என்றால், அது ஒரு மகோன்னதமான ஒரு சக்தியை, ஒரு மகத்தான சக்தியை, ஆற்றலை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் இதை மாசக்தி என்று வைத்தோம். ஆனால் அதை காட்டிலும் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அந்த சக்தி என்பது, ஆற்றல் என்பது மகத்தானது மட்டுமல்ல, மகோன்னதமானது மட்டுமல்ல. அந்த சக்தியானது மாசற்ற ஒரு ஆற்றலாக, ஒரு சக்தியாக அது இருக்கின்றது. அந்த சக்தி மாசற்றதாக இருப்பதால் தான் அது எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை அது படைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த ஒரு அப்பழுக்கில்லாத ஆற்றல் இந்த உலகை படைத்து நிர்வகித்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கின்றதோ, அந்த ஆற்றல் என்பது எல்லோருக்குள்ளுமே இருக்கின்றது. நாம் பொதுவாக பல இடங்களில் கேட்டிருப்போம், நம்முள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியில் கொண்டு வர வேண்டும், ஆற்றலை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை கேட்டிருப்போம். அந்த ஆற்றலை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அதை எவ்வாறு வெளியில் கொண்டு வர வேண்டும், அதை எவ்வாறு நெறிப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதே ஒரு ஆற்றல். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாசற்ற தூய்மையான ஒரு ஆற்றல் எதன் மூலமாக வெளிப்படுகின்றதோ, எந்த தளத்தின் மூலமாக வெளிப்படுகின்றதோ, அந்த ஆற்றல் வெளிப்படக்கூடிய தளத்தினை ஆதாரமாக வைத்திருக்கின்றது. அது பொதுவாக மனிதர்கள் மூலமாக அந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது, ஒரு மனிதன் மாசற்றவனாக இருந்தால், நான் இங்கே ஆண் பெண் என்றெல்லாம் பிரித்து பாகுபடுத்தி எல்லாம் நான் சொல்லப் போவது கிடையாது. ஏனென்றால் அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றது. அந்த ஆற்றல் ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படும் பொழுது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளிப்படும் பொழுது அவர்களுடைய அந்த தன்மையை பொறுத்துத்தான் அந்த ஆற்றலானது முழுமையாக வெளிப்படும். அந்த மனிதர்களிடத்தில் ஒரு அடிப்படை தூய்மை, அந்த மனிதர்களிடத்தில் ஒரு பக்குவம், ஒரு தன்மை இல்லாவிட்டால் அந்த ஆற்றல் வெளிப்படாமல் இல்லை. ஆனால் அந்த ஆற்றலானது முழுமையான தூய்மையோடு முழு ஆற்றலாக அது வெளிப்படாது. ஆகவேதான் அந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது, முதலாக இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது, அது 3 சக்திகளாக அது வெளிப்பட்டது என்று சொல்கின்றோம். முதல் சக்தியாக அந்த ஆற்றல் வெளிப்படும் போது அது கலைமகளாக, சரஸ்வதியாக அது வெளிப்பட்டது. அங்கே சரஸ்வதியின் இடத்தில் அறிவும் இருந்தது, ஆற்றலும் இருந்தது. அந்த ஆற்றலே அறிவாக பரிணமிப்பதை நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் மிகவும் முக்கியமோ, அதுபோன்று அறிவு என்று ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் என்ன இருக்க வேண்டும்? ஆற்றல் என்பது இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் தூய்மையாக இருந்தால்தான் அந்த அறிவும் தூய்மையாக வெளிப்படும். அந்த ஆற்றல் தூய்மையாக இல்லாத பொழுது அது வெளிப்படக்கூடிய அறிவு கூட, அறிவு வெளிப்படும், ஆனால் அந்த அறிவு என்பது தூய்மையாக இருக்காது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி என்பது நாம் எல்லோரும் வணங்கக்கூடிய மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய சக்தி. பொதுவாக மகாலட்சுமி என்றால் செல்வம்.
அந்த செல்வமும் கூட ஒரு ஆற்றல். அப்படி அந்த செல்வம் யார் மூலமாக வெளிப்படுகின்றதோ, யார் இடத்தில் வெளிப்படுகின்றதோ, அவர்களிடத்தில் ஒரு தூய்மை இல்லாவிட்டால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திற்கும் என்ன இருக்காது, எந்த ஒரு தூய்மையும் இருக்காது. அப்படி அங்கேயும் பார்த்தோம் என்றால் ஒரே நாணயத்தை போன்று ஆற்றலும் செல்வமும். முதலில் நாம் பார்த்தோம் ஆற்றலும் அறிவும், இரண்டாவதாக ஆற்றலும் செல்வமும். மூன்றாவதாக வெளிப்படக்கூடிய சக்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது பார்வதி தேவியாக வெளிப்படக்கூடியது. அது உயர்ந்த ஞானம் என்று நான் சொல்வேன். சரஸ்வதி அறிவாக இருந்தால் பார்வதி தேவி எதை குறிக்கின்றார் என்றால் ஒரு மாபெரும் ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஞானமும் கூட, பூரணமான ஞானமும் கூட எப்பொழுது வெளிப்படும் என்றால் மனிதனிடத்தில் உள்ள தூய்மையான ஆற்றல் இருந்தால்தான் அந்த ஞானமும் வெளிப்படுகின்றது. இந்த மாசக்தி என்பது அறிவை குறித்தோ அல்லது செல்வத்தை குறித்தோ அல்லது ஞானத்தை குறித்து கிடையாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எவ்வாறு தூய்மையாக வெளிப்படுகின்ற அளவிற்கு நாம் எல்லோரும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் நடத்துவதனுடைய முதல் நோக்கமே அதுதான். எனக்கு ஒரு சின்ன பயம் உண்டு, எங்கே இந்த நிகழ்ச்சியானது ஒரு வருடாந்திர நிகழ்வாக மட்டும் மாறிவிடுமோ, அது எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகின்றதோ அந்த நோக்கம் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாமல் எல்லா நிகழ்ச்சிகளை போன்றும் அவர்கள் சொன்னார்கள், இட் ஷுட் நாட் பிகம் another ரிச்சுவல். இது இன்னொரு வகையான ஒரு விழாவாக இது நடக்காமல், இதை எதற்காக நடத்துகின்றோம், இங்கே இத்தனை பேரை அழைத்து நாம் பேசுகின்றோம் என்றால், நீங்கள் பெற்றோர்களாகவும் இருக்கின்றீர்கள், அவர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு தாயாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியராக எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளை எல்லாம் நம்ம எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். முதலில் ஆற்றலையும் அறிவையும் மட்டும் நான் எடுத்துக்கொள்கின்றேன். நீங்கள் அதை அப்படியே செல்வத்திற்கும் ஞானத்திற்கும் பொருந்தி பார்த்தோம் என்றால் போன்றும். இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சின்மயா மிஷன் கூட கிட்டத்தட்ட 100 பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய குழந்தைகள் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புகின்றார்கள். அந்த குழந்தைகள் உயர்ந்த கல்வியினை கற்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தாலும் கூட அது தங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களை படிக்க வைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் மூலமாக உண்மையான கல்வியினை மட்டும் அழித்தால் போருமா? அப்படி ஒரு கல்வி மட்டுமே மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மகத்தான ஆற்றலை, ஒரு மாசற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நாம் படிக்கக்கூடிய கல்விக்கு இருக்கின்றதா என்றால் அது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு நிறைய இந்த கூட்டத்தில் நிறைய கல்லூரி மாணவிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு அறிவை தேடிக்கொண்டு அவர்கள் எல்லோரும் படித்து கொண்டே இருக்கின்றார்கள். படிப்பதால் ஒரு மனிதனுக்கு புகழ் கிடைக்கின்றது, படிப்பில் பெருமை இருக்கின்றது என்பதில் எந்த குறைவும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது, ஒரு மனிதனுடைய முழுமையான தன்மை என்பது அவர்கள் கற்கக்கூடிய கல்வியினால் மட்டுமே ஏற்படுவது கிடையாது. கல்வியினால் மட்டுமே ஒரு முழுமையான மனிதனை உருவாக்கி விட முடியாது. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்வார், we want man making education என்று சொல்வார். we want that education by which character is formed, strength of mind is increased, our intellect has expanded, and that by which one can stand on one's own feet என்று சொல்வார். ஒரு கல்வி என்பது ஒரு மனிதர்களுடைய, தனி மனிதர்களுடைய பண்புகளை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மனதினை வலிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அறிவினை மிகவும் அகலப்படுத்துவதாக, இறுதியாக அவர்களுடைய கல்வி என்பது அவர்களை அவர்களுடைய காலிலேயே நிற்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த கல்வியாக இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு கல்வியை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால், கல்வி என்பது நாணயத்தினுடைய ஒரு பக்கம் போன்றே இருக்கின்றதே தவிர ஒரு நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் இல்லாத மாதிரி அறிவை பெருக்கக்கூடிய கல்விகளை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். பெற்றோர்களாக இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு கல்வியை பெற்றால் மட்டும் போரும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த கல்வியானது எப்படி பெற வேண்டும், பெறப்பட வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு முதலில் கற்றுக் கொடுத்தார்கள்.
இப்போ நாங்கள் கூட கல்லூரியில் சென்று கல்வி கற்றிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய குருநாதரத்தில் சென்று ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதை கற்றுக்கொள்பவன் எவ்வளவு தூய்மையாகவனாக இருக்க வேண்டும், பண்பாடு மிக்கவனாக இருக்க வேண்டும். கல்வி கற்பவரிடத்தில் முதலில் ஒழுக்கம் இல்லாவிட்டால், அவர்களிடத்தில் உயர்ந்த பண்பாடுகள் இல்லாவிட்டால், அவர்களுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியினை நாம் அளித்தாலும் கூட அந்த கல்வியினால் எந்த பயனும் இருக்காது என்பதை கருதி, முதலில் கல்வியை நமக்கு அறிவை கொடுப்பதற்கு முன்பாக நம்மிடத்தில் உயர்ந்த பண்புகளை அவர்கள் தயார்படுத்தினார்கள். ஒரு கல்வி எப்பொழுது முழுமை பெறுகின்றது என்றால், அதை கற்பவராகட்டும் அல்லது கற்றுக் கொடுப்பவராகட்டும், இரண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கின்றது. இன்றைக்கு கற்றுக் கொடுப்பவர்களை குறித்தே நாம் பயப்பட வேண்டியதாக இருக்கின்றது. கற்பவர்களை காட்டிலும் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பவர்களை நாம் கவனிக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்படி கல்வி கற்பவர்களை காட்டிலும் கற்றுக் கொடுப்பவர்கள் எந்த அளவிற்கு பண்பாடு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள், ஒழுக்கமாக இருக்கின்றார்களா என்று நாம் சிந்திக்கின்றோம் என்றால், அப்பொழுது இந்த தேசம் என்பது, இந்த நாடு என்பது, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்திலேயே ஒழுக்கம் இல்லை என்பதை நாம் அன்றாட நாளேடுகளிலெல்லாம் படிக்கும் பொழுது, ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது, அப்பொழுது எங்கோ ஒரு விதத்தில் நாம் நம்முடைய ஆற்றல்களை தூய்மைப்படுத்தாமல் போய்விட்டோம் என்பதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இன்றைக்கு கூட இத்தனை குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். ஒரு மனிதன் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவனிடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால், அவனிடத்தில் பணிவு என்பது இருக்க வேண்டும். உண்மையான கல்வியினுடைய அறிவினுடைய ஆற்றல் எங்கே இருக்கின்றது? அந்த அறிவானது முழுமையான ஆற்றலோடு எப்பொழுது வெளிப்படும் என்றால், அந்த அறிவின் ஆதாரமாக பணிவும் நம்பிக்கையும் இருந்தால்தான். கற்பவர்களிடத்தில் ஒரு பணிவு இருக்க வேண்டும். கற்பவர்களிடத்தில் தான் எந்த விஷயத்தை கற்கின்றோமோ, யாரிடத்தில் கற்கின்றோமோ, எதை கற்கின்றோமோ அந்த விஷயத்தின் மீது ஒரு உயர்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நல்ல பணிவும் நம்பிக்கையும் உடைய ஒரு நல்ல மனிதரிடத்தில் எப்படிப்பட்ட கல்வியை கொடுத்தாலும் கூட அந்த கல்வியானது அவர்கள் மூலமாக ஒளிர்வதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் அவர்கள் எல்லோரும் கல்வியை பற்றி அதிகமாக கவலைப்படுகின்றார்களே தவிர, கற்றுக்கொள்ளக்கூடிய என்னிடத்தில் ஒரு உயர்ந்த பணிவு இருக்கின்றதா, நான் எப்பொழுதும் பணிவோடு இருக்கின்றேனா, அப்படி ஆணவம் இல்லாமல் இருக்கின்றேனா, அப்படி தூய்மையானவர்களாக இருக்கின்றோமா, அப்படி இந்த கல்வி என்பது என் மூலமாக வெளிப்படுகின்றது என்றால், அந்த ஆற்றலை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், என்னை நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேனா என்கின்ற கேள்விகளை நாம் கேட்காத வரையிலும் வெறும் அறிவு மட்டுமே ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தாது. அப்படி ஆனால்தான் மனிதருடைய பண்புகளை, மனிதர்களுடைய நடத்தைகளை, மனிதர்களுக்கு பணிவை கொடுக்கக்கூடியது தான் ஆன்மீகம் என்பதால் தான் இன்றைக்கு கல்வியில் ஆன்மீகம் என்பது மிகவும் அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு எல்லோரும் ராமாயணத்தை பற்றி அவர்கள் நன்றாக தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். ராமாயணத்தில் மிகச்சிறந்த கதாபாத்திரமே ஹனுமனை மிகச்சிறந்த கதாபாத்திரமாக சொல்லலாம். ராமபிரான் ஹனுமனை தேர்ந்தெடுத்தது ஹனுமன் சிறந்த கல்விமான் என்பதால் மட்டும் கிடையாது. ஹனுமனை போன்று கல்வி கற்றவர்கள் எத்தனையோ பேர் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் ராமபிரான் தன்னுடைய பணியை செய்வதற்காக ஹனுமனை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஹனுமனிடத்தில் கல்வி மட்டுமில்லை, அறிவு மட்டுமில்லை, அந்த அறிவிற்கு பின்னே மகத்தான ஒரு ஆற்றல் ஒழிந்து கொண்டிருந்தது. ஹனுமன் பணிவினுடைய மொத்த உருவமாக இருந்தான். அந்த ஹனுமனிடத்தில் இந்திரியங்களின் மீது தனி ஒரு ஆளுமை இருந்தது. அவனுக்கு இறைவனிடத்தில் ஒரு பக்தி இருந்தது. அவனுடைய நடத்தையில் இங்கே எங்கேயும் கூட ஒரு சின்ன பிழையை கூட நாம் பார்க்க முடியாது. கம்பர் கூட ராமாயணத்தில் முதலாக அனுமனை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தை ராமருடைய நாவிலேயே இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். லக்ஷ்மணனை பார்த்து சொல்வார், நீ அனுமனை சாதாரணமாக நினைத்து எடை போட்டு விடாதே, ஆற்றலும் நிறைவும் கல்வி அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையாம் என்பது கம்பருடைய வாக்கு. இவன் வெறும் கல்வி கற்றவன் மட்டும் கிடையாது, இவனிடத்தில் ஆற்றல் இருக்கின்றது, இவனிடத்தில் ஒரு நிறைவு இருக்கின்றது, இவனிடத்தில் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு அமைதி இருக்கின்றது. இது எதுவுமே இவனிடத்திலிருந்து வேறாக இல்லை. இது ஒட்டுமொத்த உருவமாக
ஒரு அற்புதமான மனிதனாக நான் இவனை பார்க்கின்றேன் என்று. இன்றைக்கு கல்வி கற்பவர்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கின்றதா? அப்படி குழந்தைகளை நம்மால் உருவாக்க முடிகின்றதா? சமுதாயத்திற்கு பெற்றோர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், பள்ளிகளாகட்டும் நாம் தான் பொறுப்பு. நம்மால் அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்க முடிகின்றதா? அப்படிப்பட்ட ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை, அப்படி நிறைவான ஒரு மனிதர்களை கல்வி அமைதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்படி அமைதியை கொடுக்கக்கூடிய கல்வி உடையவர்களை நம்மால் உருவாக்க முடிகின்றதா? நாம் கல்வியை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றோமே தவிர அந்த கல்வி கற்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்தே விடுகின்றோம். ஆனால் இங்கே மாசக்தி என்பது, இங்கே கூட நாம் எல்லோருக்கும் பெண்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு அறிவானது இருக்கும். இங்கே அறிவில் குறைந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் தூய்மையானவர்களாக இருந்தால் மட்டுமே, நம்மை நாம் சரி செய்து கொண்டால் மட்டுமே நம் மூலமாக ஒரு எல்லையற்ற ஆற்றல் என்பது வெளிப்படும். அந்த ஆற்றல் அவ்வாறு வெளிப்படாவிட்டால் நாம் கற்கக்கூடிய கல்வியினால் எந்த பயனும் கிடையாது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நிறுத்திக் கொள்கின்றேன். ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஆற்றல் வெளிப்படுகின்றது என்றால் அது இறை ஆற்றலாக இருக்கட்டும். ஏன் சரஸ்வதி என்று சொல்கின்றோம்? சரஸ்வதி என்றால் வெறும் அறிவு மட்டும் கிடையாது. அந்த கலைமகளிடத்தில், அந்த சக்தியினிடத்தில் ஒரு ஒப்பற்ற அப்பழுக்கற்ற ஒரு ஆற்றல் இருந்தது. அங்கே முழுமையான தூய்மையான ஒரு ஆற்றலும் அறிவும் சேர்ந்ததால் அந்த கலைமகளை தெய்வமாக வழிபடுகின்றோம். அதே போன்று மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலும் அவனுடைய அறிவும் இரண்டுமே மாசற்றதாக இருந்தால் அந்த மனிதனை தெய்வமாக வழிபடலாம் என்று நம்முடைய மறைநூல்கள் சொல்கின்றது. இப்போ பேசினால் மட்டும் போராது. இப்போ நான் பேசுகின்றேன் என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய நடத்தை, என்னுடைய ஒழுக்கம் என்பது, நான் அதற்கு அதிக முக்கியத்துவத்தை நான் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் பேசக்கூடிய விஷயங்கள், என்னுடைய அறிவிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்களுக்கு எது வலு சேர்க்கின்றது என்றால், நான் பேசக்கூடிய விஷயங்கள் வேண்டுமானால் ஒருவேளை உயர்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் பேசுபவரிடத்தில் ஒரு மாசற்ற ஒரு தூய்மையான ஆற்றல் இல்லாவிட்டால் நாம் கேட்பது கூட ஒரு பொழுதுபோக்கு போன்று இருக்குமே தவிர ஜனரஞ்சகமாக இருக்கும். I would have entertained the audience, but I will fail to enlighten the audience. என்னுடைய பேச்சின் மூலமாக நான் எல்லோரையும் மகிழ்விக்கலாம், ஆனால் என்னுடைய பேச்சின் கேட்பவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது மாசற்றதாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன். இந்த ஒரு விஷயத்தை நாம் என்றைக்காவது கவனித்திருக்கின்றோமா? இப்போ அவர்கள் சொல்லும் பொழுது, அறிவோம் நீங்கள் சொல்கின்ற வரைக்கும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன்னு சொன்னால் அந்த குழந்தைகளெல்லாம் கவனித்து அவர்களுக்கு வெட்கம் அறிவோம் சொல்கிறதுக்கு கூட ஒவ்வொருத்தரும் தலையை குனிந்து கொள்கின்றார்கள். ஏனால் இதுவரைக்கும் அவர்கள் அறிவோம் என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்வதற்கு கூட நம்மளுடைய சமுதாயம் இன்னும் கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நான் கவனிச்சுட்டே இருந்தேன். நிறைய குழந்தைகள் தலையை குனிஞ்சிட்டு எப்படி அறிவோம் சொல்றதுன்னு சிரிக்கிறது. அப்படி அந்த அறிவோம் என்பது இறைவனுடைய நாமம். அது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான சக்தி அந்த இறைவனுடைய நாமத்திற்கு இருக்கின்றது. உங்களை போன்ற குழந்தைகள் எல்லோரும் உயர்ந்த தெய்வ பக்தி மிக்கவர்களாக, ஒழுக்கத்திற்கு என்று உங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாக நீங்கள் ஒரு அடையாளமாக, எ பர்ஃபெக்ட் ரோல் மாடல், ஒரு நல்ல ரோல் மாடலாக நீங்கள் எல்லாம் திகழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய கல்வி, நாளைக்கு நீங்கள் இந்த சமுதாயத்தில் உங்கள் கல்வியை கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் எந்த காலத்திலும் உங்களுடைய சக்தி ஆற்றல் தூய்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு தவறான காரியத்தை சமுதாயத்தில் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். இன்றைக்கு அதிகமாக தவறு செய்பவர்கள் யார் என்று பத்திரிகைகளில் படித்து பார்த்தோம் என்றால் நிறைய படித்தவர்கள் தான். they are corrupt. only educated people are more corrupt, not uneducated people. அப்போ இவ்வளவு காரியம் இருக்கின்றதால் அந்த கல்வி இருப்பவனிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஆற்றல் இல்லாவிட்டால் அந்த கல்வியே, அந்த அறிவே அவனை அழித்துவிடும். செல்வம் இருப்பவனிடத்தில் தூய்மையாக இல்லாவிட்டால் அந்த செல்வமே அவனை அழித்து விடும். அதற்கு ஒரு உதாரணம், இதை அஸ்வத்தாமா கவனித்திருக்கின்றான். மகாபாரதத்தில் ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அஸ்வத்தாமாவுக்கு துரோணாச்சாரியார் தான் குரு, அவனுடைய தந்தையார் துரோணாச்சாரியார் குரு. அதே துரோணாச்சாரியார் தான் அர்ஜுனனுக்கும் குருவாக இருந்தார்கள்.
அர்ஜுனனுக்கு என்னென்ன வித்தைகளை எல்லாம் துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தாரோ அதே வித்தைகளை தான் அர்ஜுனனுக்கும் கற்றுக் கொடுத்தார். அந்த வித்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலிலோ அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமாவிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் கடைசியாக அந்த யுத்தம் எல்லாம் முடிந்து அந்த 18வது நாளைக்கு முன்பாக துரோணாச்சாரியாரெல்லாம் இறந்த பிறகு அஸ்வத்தாமாவனுடைய எல்லா அஸ்திரங்களும், அவனிடத்தில் இருந்தக்கூடிய எல்லா அஸ்திரங்களும் அர்ஜுனனால் செயலிழக்கப்படுமாறு செய்து விடுவார். அப்பொழுது அவனுக்கு ஒரு வருத்தம், அர்ஜுனனிடத்தில் இருந்த எல்லா ஆற்றல்களும் தன்னிடத்திலும் இருக்கின்றது, அர்ஜுனனிடத்தில் இருந்த எல்லா அஸ்திரங்களும் என்னிடத்தில் இருந்தது, ஒரே குருவினிடத்தில் இருந்துதான் நானும் அர்ஜுனனும் கற்றுக்கொண்டோம். ஆனால் அர்ஜுனனுடைய ஒரு அஸ்திரம் கூட இந்த யுத்தத்தில் வீணாக போகவில்லை அப்படி. ஆனால் என்னுடைய எல்லா அஸ்திரங்களுமே வீணாக போய்விட்டது, பயனற்று போய்விட்டது. இது என்ன காரணம் என்று தெரியாமல் அவன் நேராக வியாசரிடத்தில் போய் கேட்பான். 2 பேரும் ஒரே மாதிரி தானே படித்தோம், 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே திறமை வேறு ஆற்றல் வேறு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே மாதிரியான திறமை இருக்கும், அஸ்திரங்களை பயன்படுத்தக்கூடிய திறமை என்னிடத்திலும் அர்ஜுனனிடத்திலும் சமமாக இருக்கின்றது, அஸ்திரங்களும் சமமாக இருக்கின்றது. நானும் ருத்ரரை வழிபட்டேன், அர்ஜுனரும் ருத்ரரை வழிபட்டால், இருந்தாலும் கூட இந்த யுத்தத்தில் அர்ஜுனன் மட்டுமே வெற்றி பெற்றான், நான் ஏன் வெற்றி பெறவில்லை என்று ஒரு கேள்வி. ஆனால் வெறும் கல்வி மட்டுமே வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து விடாது. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் படித்து ஒரு உயர்ந்த வேலைக்கு சென்று நல்ல குடும்பத்தில் அமைந்து கொண்டு விட்டோம் என்றால் அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று. அதெல்லாம் உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. கடைசியில் வியாசர் சொல்வார், எல்லா விதத்திலும் நீயும் அர்ஜுனனும் ஒன்றாக இருந்தீர்கள், உங்கள் இருவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அர்ஜுனனிடத்தில் ஒரு பணிவு இருந்தது, உன்னிடத்தில் ஆணவம் இருந்தது. அர்ஜுனன் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவனுடைய எல்லா திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் அடித்தளமாக இருந்தது அவனுக்கு ஒரு பணிவு இருந்தது. தன்னை முழுமையாக இறைவனிடத்தில் அர்ப்பணித்து கொண்டான். ஆகவே இறைவனே அவனுக்கு சாரதியாக இருந்தார். உயர்ந்த ஞானம் படைத்தவனாக இருந்தான், அகங்காரம் இல்லாதவனாக இருந்தான். அப்படி இந்திரியங்களின் மீது தனி ஆளுமை படைத்தவனாக இருந்தான். அஸ்வத்தாமா, நீ துரோணபுத்திரனாக இருந்தாலும் ஒரு அந்தன குலத்தில் நீ உதித்தவனாக இருந்தாலும் கூட உன்னிடத்தில் இந்த உயர்ந்த நடத்தையை நான் பார்க்கவில்லை. உன்னுடைய வித்தையின் ஆதாரமாக ஆணவம் இருந்தது, அந்த ஆணவத்தினால் பயனில்லை. உன்னிடத்தில் அதீதமான கோபம் இருந்தது, பொறாமை இருந்தது, அசூயை இருந்தது. இத்தனை கீழான குணங்களை வைத்துக்கொண்டு நீ இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவனாக இருந்தாலும் திறமை உடையவனாக இருந்தாலும் உன்னுடைய குணங்களே உன்னுடைய திறமைகளை உன்னுடைய அழிவிற்கு அதுவே காரணமாகிவிட்டது. இதுதான் அர்ஜுனனுடைய வெற்றிக்கும் உன்னுடைய தோல்விக்கும் அடிப்படை காரணம் என்றால் அர்ஜுனனுடைய அறிவு என்பது நல்ல பண்புகளை தளமாக கொண்டிருந்தது. இந்த மாசக்தி என்று நாங்கள் நடத்துவதே இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் பொதிந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி ஆனால் தான் எனக்கு வருத்தம் என்னென்னா, இது ஒரு நாள் நிகழ்ச்சியாக நடந்து விடாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஒரு தூய்மை மிக்கவர்களாக, ஒரு மாசற்றவர்களாக இப்படி கோபம், ஆணவம், பொறாமை இப்படிப்பட்ட கீழான எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுத்துவிட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்முடைய குறிக்கோளாக கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒன்றிற்கும் சலனப்படாமல் நாம் தூய்மையானவர்களாக அப்பழுக்கற்றவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம் மூலமாக இறை ஆற்றலே வெளிப்படும். அப்படி ஒவ்வொரு மூலமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு 100 பேர் 200 பேர் மூலமாக அந்த இறை ஆற்றல் வெளிப்பட்டால் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மகத்தான மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். அப்படி பெண்கள் எல்லோரும் தூய்மை மிக்கவர்களாக, அறிவு படைத்தவர்களாக, ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாசக்தி என்கின்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். அதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்றால், நமக்கு இந்த உலக விஷயங்களோடு உயர்ந்த ஆன்மீக விஷயங்களை குறித்தும் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்துவது ஆன்மீகத்தில் கூறியிருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் ஒன்றுதான். அதுதான் உண்மையான ஆற்றலாக நல்ல ஒழுக்கமாக வெளிப்படும். அந்த தளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அறிவு, அந்த தளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செல்வம், அந்த தளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஞானம்,
அதுதான் உலகையே இயக்கக்கூடிய ஒரு மா சக்தியாக இருக்கின்றது. அந்த மா சக்தியாக நாம் ஒவ்வொருவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுகின்றது. இதை நன்றாக புரிந்து கொண்டு இதோடு நீங்கள் கலைந்து சென்று விடாமல் இதன் பிறகு நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட விதத்தில் பங்களிக்கலாம் என்பதை குறித்து நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் இறையருள் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஹரி ஓம். ஹரி ஓம் சுவாமிஜி. அந்த மகோன்னத சக்தியை, ஆற்றலை பெறுவதற்கு நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கு அந்த பக்குவமும் நமக்கு வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார். மேன் மேக்கிங் எஜுகேஷனின் முக்கியத்துவம், பண்புகளின் முக்கியத்துவமை எடுத்து கூறினார். நாம் அனைவரும் பணிவுடனும் நம்பிக்கையுடனும் ஒழுக்கத்துடனும் நாம் இருக்க வேண்டும் என்று கூறிய சுவாமிஜிக்கு நாம் அனைவர் சார்பிலும் நமது நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம் சுவாமிஜி.